டேக் ரெடியா? ஓகே, நம்ம இவன் சிங்கக்குட்டியை தூக்கிட்டு வரேன். தம் யூ புரியா? மெல்லச்சாகும்னு சொன்ன சாம்சனை பாராட்டுறதுக்கான ஒரு ரீசன் என்னன்னா, யூ போதையா? ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். நீங்க 2 பேரும் வந்துட்டீங்கல்ல, இனிமே ஒரு கலக்கிடுவீங்க. இது S24 Ultra, இது S25. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா ரெண்டுமே சாம்சங் யூஸ் பண்ணலாம்டா, பேட்டரி நிக்குது அப்படிங்கிற ஒரு கர்வம் அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலுக்குள்ள வந்திருக்கிறதுக்கான காரணம் 8.5. இதுல நல்லா இருக்கட்டும். சாம்சங் ஃபோன் யூஸ் பண்ணா ஒரு சில அட்வான்டேஜ் இருக்கு. அதாவது சாம்சங்கை போட்டு அடிச்சு துவைச்சாரு ப்ரோ. நம்ம குரூப்லேயே விஜய்னு ஒரு நண்பர் இருக்காரு. அவர் கொஞ்சம் ரொம்ப ஹார்ஷாவும் யூஸ் பண்றாரு. அதே சமயம் சாம்சங் கிளிப்பாரு. கிழிச்சுட்டு அப்புறம் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஆனா அதுக்காக சாம்சங் விட்டுலாம் போக முடியாது அப்படின்னு. அது ஆமா, காலையில ஆரம்பிச்சு சாயங்காலத்துக்கு கொத்து பரோட்டா போட்டிருக்கேன், போட்டு பீவின்னு பிச்சிருக்கேன். அப்புறம் கடைசியில் என்ன சொல்லுவாருன்னா, ஆனா எனக்கு தேவையானது ஒரு சில விஷயங்கள்லாம் அதுலதான் இருக்கு. ஆமா, வேற எதுலயும் கிடையாது. இப்போ நேத்து வந்திருந்தாரு. இப்போ OnePlusல வந்து ஆக்சுவலா உங்களுக்கு வந்து இன்ஃப்ராரெட் இருக்கு. ஆமா, அந்த மாதிரி ஒரு சில அட்வான்டேஜ் சைனீஸ் பிராண்ட்ல இருக்கு. ஒரு 20,000 ரூபாயில இருந்து இன்ஃப்ராரெட் இதெல்லாம் இருக்கு. இப்போ 10,000 ரூபாய்க்கு இருக்கு. என் பொண்ணு வந்து அந்த என்ன சொல்றது, அந்த 50X இன்ஃபினிக்ஸா, ஆமா, நோட் 50X அதை வந்து கொடுக்கவே மாட்டேங்கிறா. அதில் தான் வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்து ரெடி. அதில் வந்து என்னன்னா ஒரு 50 மெகா பிக்சல் சூப்பராக இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறது இருக்கு. இப்போ சாம்சங் போனீங்கன்னா சாம்சங்ல அந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ் கிடையாது. ஆனால் அவள் இன்ஃபினிக்ஸில் எடுக்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு இந்த S24 Ultraல தான் அவங்க இது வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போடுறதெல்லாம் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ குவாலிட்டி அது வந்து சாம்சங் கிட்ட நல்லா இருக்கு. ஆனால் பேட்டரி பேக்கப் சுமாராக தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் சார்ஜிங் டைம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். உங்ககிட்ட நாய்க்குட்டி இருக்கு அந்த மாதிரி? என்னை தான் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டில். ஸ்விட்சிங் பிட்வீன் லிங்க்ஸ். ஓகே. ஸ்விட்சிங் பாவம் ப்ரோ. இவனுக்கு யாரோ அடிச்சு பத்தி விட்டாங்களாம். பத்தி விட்டு கையில் உனக்கு இனிமேல் வந்து ஏ கிடையாதுடா, அதெல்லாம் எங்கள் கிட்ட தான் இருக்கும், இனிமேல் உனக்கு கிடையாதுடான்னு சொன்னனால இவன் ஃபோட்டோ எல்லாமே இப்போ எப்படி இருக்குன்னா ஏ இல்லாமல் இருக்கு. பார்த்தாலே தெரியும் பாருங்க. ஸ்கின் டோனை பாருங்க. ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த சின்ன சின்ன மார்க்கிங்ஸ், ரேஷஸ் மோகொண்டு தெரியும் போல. அப்புறம் இங்கே இருங்க கட்டிங் பாருங்க. எப்படி இல்லைல்ல, ஸ்னாப் ட்ராகன் கிட்டே போயிருப்பாங்க போல. சரி உங்கள் ஐஎஸ்பி யூஸ் பண்ணிக்கிறேன் சார், அதில் இருக்க எட்ஜ் டிடெக்ஷன் போதும் சார் அப்படின்னு. ஆமாம், எப்படி சொல்லல, அப்படி தானே இருக்கு. ஸோ அதாவது என்னன்னா 15ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. 15R இருக்கு. நீங்கள் 15ல வந்து 120 FPS வீடியோ எடுக்க முடியாது. ஏன் ப்ரோ இதில் பார்த்தீங்கன்னா நான் 15 யூஸ் பண்ணல ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, 13ல எடுக்கவே முடியாது. இந்த இடத்துல தான் நான் சாம்சனை பாராட்டுறேன். ஏன்னா அவனை மெல்லச்சாகும்னு சொன்ன சாம்சனை பாராட்டுறதுக்கான ஒரு ரீசன் என்னன்னா, நான் இதுக்கு முன்னாடி வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன் நிறைய இடங்கள்ல. சாம்சங்கும் இருக்கட்டும், ஐஃபோன் இருக்கட்டும், பழைய நோக்கியா இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபோன்ஸ் அப்டேட்டில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஹார்ட்வேரோட ஒரு சில விஷயங்களை எனேபிள் பண்ணுவாங்க. அந்த ஹார்ட்வேர் அதாவது அதில் இருக்கக்கூடிய சிப்புக்கு இருக்கக்கூடிய ஒரு சில ஃபீச்சர்ஸை எனேபிள் பண்ணுவாங்க. இந்த சைனீஸ் பிராண்ட்ஸ் வந்து ஆரம்பத்தில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே கடைசி வரைக்கும் அப்டேட்னு கொடுத்து ஓட்டுவாங்களே தவிர, அந்த ஹார்ட்வேரோட கேப்பபிலிட்டியை இருந்தாலும் கூட அதை கம்மியாகவே வச்சுருப்பாங்க. முடியும், ஆனால் நான் பண்ண மாட்டேன்னு சொல்கிறது இல்லை. இப்போ இந்த 15Rல லென்ஸ் ஃப்ரண்ட்டு பேக்கெல்லாம் மாற முடியுது. 3 கேமரா 13க்கு கொடுக்கலாம்ல. அது வேணான்ட்டாங்களே 13 யூசர்ஸ்லாம். சரி ஏதாவது சொல்லணும்ல. 12க்கு கொடுக்கலாம்ல. நீங்கள் அதாவது என்னன்னா 12 இப்போ 47,000 ரூபாய்க்கு இருக்கான் ஒருத்தா. 12 to 56 12 வந்து இப்போ 12 வந்து 50,000 ரூபா 55,000 ரூபாய்க்கு கொடுத்தாலும் 12 ஒர்த்து நான் வாங்குன்னு சொல்லுவேன். ஏன்னா அதில் இருக்கிற பெரிஸ்கோபிக் செட்டப் நல்லா இருக்கும். இப்போ ஆனால் ஒன்று மட்டும் நம்ம சஜஸ்ட் பண்ணலாமா ப்ரோ? அப்போ 12 சப்போஸ் கிடைக்குது, கொஞ்சம் ஒரு வருஷம் பழைய ஸ்டாக்காகவே இருக்கட்டும். ஆக்சிஜன் OS வந்து சப்போஸ் ஒரு 14 15 இருந்ததுன்னா லக்கு தான். நல்லா ஸ்மூத்தாக நல்லாவே ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். கேமராவும் நல்லா இருக்கும். கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஏஐ பெயிண்ட் அடிக்காது. இதில் கிளேசியர் கிரீன் பயங்கரமாக இருக்கும்ல. அதில் பச்சை கலர் ஒரு மாதிரி, பச்சை கலர் அந்த ஒரு மாதிரி மார்பிள் மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் இதோ இந்த பச்சை கலரை விட அந்த பச்சை நன்றாக இருக்கும். இது சூப்பர் ஃபோன் ப்ரோ. ஆக்சுவலாக நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு நல்லா இருப்பான்னு நான் நினைக்கல. நல்லா தான் இருக்கும். ஓகே, ஸோ குமார் ப்ரோக்கு தேங்க்ஸ். அவர் இல்லைன்னா நம்ம வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கவே முடியாது. இதில் கூத்து என்ன தெரியும் இல்லை, இது அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட். 15 தானே? இல்லை ப்ரோ, அது பெரிய சீரிஸ். 13Rல வந்து ஆப்டிக் தான் இருந்தது சார். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்களே கொண்டு போனால் இது வெறும் 15 தான் அப்படிம்பாங்க. நீங்கள் சர்வீஸ் சென்டர் எடுத்து போங்க.
அதாவது 15,000 எடுத்துட்டு போனாலும் 15 ஆமாம், அதாவது ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்கன்னா, சர்வீஸ் சென்டர் நான் போயிருக்கேன் ஒன் ப்ளஸ் நீங்கள் போயிட்டு நீங்கள் இப்படி கேட்டிங்கன்னா அப்படி இருக்கும். சார் இதில் பிட்வீன் கேமரா சுவிட்ச் ஆகுது, 15ல் ஆகலை, 13லேயும் ஆகலை, நீங்கள் எந்த மாடல்னு சொல்லக்கூடாது, இதில் ஆகுது அப்படின்னு அவங்க என்ன சொல்லுவாங்க, அது Find X9 ப்ரோவாக இருக்கும் சார். எனக்கு நிஜமாலுமே சொல்கிறேன், இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. கேமராவோட இதுவும் வந்து இப்போ பார்த்தா ஓரளவுக்கு பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு தடவையும் எப்படின்னா ஐஃபோன்லலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சீரியஸ் விடுறதே வந்து யாரும் வாங்கக்கூடாதுங்கிறது விடுவாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து அந்த நம்பர் சீரியஸில் 15 யாரும் வாங்க வேணாம், சீரியஸ் வாங்கிக்கங்கடா போகிறோம், அந்தளவுக்கு மோசமாயிடுச்சு. ஆமாம், அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. எப்படின்னா என்ன சொல்கிறது, கேமராவில் 15 D கிரேட் 13 விட, ஏன்னா அந்த 13ஓட கேமராவை தான் தூக்கி Find X போட்டாங்க, Find X9க்கு போட்டாங்க. சரி நீ இது இருக்கு போ அப்படின்னு அது போட்டு இது 15ஓட கேமராவை பூரா டீக்ரேட் பண்ணிட்டாங்க. டீக்ரேட் பண்ணிவிட்டு சரி அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி 2 கேமரா 6லையும் டீக்ரேட் பண்ணுவோம், ஆனால் நல்ல கேமராவை கொடுப்போம், 15 மாதிரி ஏமாற்ற வேணாம். இங்கே பாருங்க, இதில் தான் நான் இன்னும் ஷாக் ஆனேன். இதில் எடுத்தது தான் அது, இந்த டீட்டெயிலு அதான் இதில் எடுத்தது தான். எனக்கு தெரிஞ்சு ஒன் ப்ளஸில் இதுக்கு முன்னாடி வரைக்கும் கேமராவை அப்டேட்டில் காலி பண்ணி தான் பழக்கம். 70ல் அப்படி தான் இருந்தது, அதுக்கப்புறமா 11 அப்படி தான் ஆயிருக்குன்னு எல்லாம் கேள்விப்பட்டேன், 12 அப்படி தான் இருக்குன்னு கேள்வி. ஈவன் அது அந்த விஷயத்தில் நான் ஒன் ப்ளஸ் மட்டும் அடிக்கிறதுக்கு விருப்பப்படவே இல்லை. விவோவுமே கூட X100 அல்ட்ரா X100லாம் அவ்வளோ நல்லா இருந்ததுன்னாங்க, அப்டேட்டில் கேவலமாகி அவங்களே அழுது புலம்புறதெல்லாம் நான் பார்த்தேன். பார்த்துட்டீங்களா நீங்களும்? நானும் பார்த்தேன். அதான் இப்போ ரீசெண்டாக ஒரு நண்பர் வந்து ஒரு பெரிய மெயில் போட்டிருந்தார், அவரும் அதே தான் ஃபீல் பண்ணியிருந்தார். ஏன் ஸோ என்னன்னா ஒன்று அப்டேட்டில் நல்லது பண்ணலன்னா பரவாயில்ல, இருக்கிறதையும் இன்னும் கேவலப்படுத்தி அப்போ தான் நான் அடுத்தது மக்கள் வாங்குவாங்கங்கிறதுக்காக இது, அதாவது ஆப்பிள்லேருந்து நல்ல விஷயங்கள் எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல, அவனே தெரிஞ்சிட்டான். ஓகே, அந்த மாதிரி விஷயங்களில் நம்ம யோசிக்கும்போது இந்த பயபில் ஓரளவுக்கு அட்லீஸ்ட் அது முடிகிற காலத்தில் சாஃப்ட்வேர் முடியும் போது கூட ஒரு சில நல்ல ஃபீச்சர்ஸை கொடுத்து, அதோட இப்போ S10 வீடியோ, அந்த ப்ரோ வீடியோ வாங்கும்போது கிடையாது, ஸ்விட்சிங் பிட்வீன் லிங்க்ஸு போகிறது வாங்கும்போது கிடையாது, சாம்சங்கில் 10 சீரியஸில் கிடையாது. அதில் ஆனால் காலாவதியாகிற நேரத்தில் எல்லாம் வந்து எல்லாத்தையும் கொடுத்து போர்ட்ரேட் வீடியோ வந்துருச்சு. ஆமாம், எல்லாம் வந்து ப்ரோ வீடியோ எல்லாமே போர்ட்ரேட்டும் வந்துருச்சு, போர்ட்ரேட் வீடியோ வந்துருச்சு. ஸோ எல்லாமே கொடுத்தான் அப்டேட்டில். கொடுத்துட்டு அந்த மொபைல் இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கும். எல்லாத்தையும் விட இன்றைக்கும் வாங்கினா இப்போ முதல்ல ஆரம்ப காலத்தில் அதில் தான் எடுத்துருந்தது வீடியோ. கரெக்டாக நம்ம நம்ம M33 எல்லாம் S21 அல்ட்ராவில் எடுத்தோம். அதுக்கு முன்னாடி S20 அல்ட்ராலையும் நடுவில் எடுத்துருந்தது எனக்கு தெரிஞ்சு. ஃபஸ்ட்டு ரொம்ப நாள் மெஜாரிட்டியாக எடுத்தது வந்து ஷார்ட்ஸ்லேருந்து எல்லாமே S10+ வச்சு தான். பாயோடது அந்த கனடா மாடல் 512 GB. நான் இல்லை, நான் வாங்கினது 128 வாங்கிட்டு, அதான் இதுதான் S10+ கெனடியன் மாடலு, ஸ்னாப்ட்ராகன் 855. ஆமாம். ஸோ அதாவது ஆக்சுவலாக என்னென்னா அந்த 855ல் வந்த, ஆனால் கொடுக்கக்கூடாதுன்னு இருக்கிறதுக்கு அவனுமே கொடுத்தது கிடையாது. ஸ்னாப்ட்ராகன் 855ல் S10 லைட் வந்திருக்கும், ஓகே, ஆனால் அந்த S10 லைட்டுக்கு கொடுக்கல. 1UI 6 வரைக்கும் S10 லைட்டுக்கு வந்தது. கரெக்டாக 1UI 6 வரைக்கும் S10 லைட்டுக்கு வந்தது. அதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வீடியோ, அதாவது ஸ்விட்சிங் பிட்வீன் லிங்க்ஸ் பண்ண முடியும், அந்த டூவல் வீடியோ கொடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும். ஃபஸ்ட்டு ஒரு டூவல் வீடியோ வந்து அப்டேட்டில் கொடுத்ததுன்றது வந்து S21 அல்ட்ராஸ், S21 FE சீரியஸ்க்கு தான் ரிலீஸ் பண்ணும்போது கிடையாது. குளோபலாக ரிலீஸ் ஆகும்போது டூவல் வீடியோ கிடையாது, இந்தியாவில் ரிலீஸ் பண்ணும்போது அப்டேட் மூலிமா வந்தது. இது வந்து 8.5ங்க, இதுக்கு இன்னும் 8.5 வரலை. ஆனால் ரெண்டுமே எனக்கு வந்து SOT அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது வந்து இது சின்ன மொபைல் பேட்டரி பேக்கப் இருக்காதுன்னு நினச்சேன். பட் இதுவே எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 7 to 8 hours அவ்வளோ வருது. என்ன ஒரு விஷயம் பண்ணலன்னா எல்லாத்தையும் அடக்கி வைக்கிறது, ஆப்டிக் ஃபீட்பேக் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் ஆனில் தான் வச்சுருக்கேன். ஜாலி தான். ஆனால் என்ன அந்த இது மட்டும் பேட்டரி ப்ரொடக்ஷன் மட்டும் பேசிக்கில் வச்சுருக்கேன். அண்ட் அந்த இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் அண்டு இதுன்னு இருக்கும்ல பேசிக்னு, அதையும் பேசிக்கில் தான் வச்சுருக்கேன். இதோ நெவர் ஸ்லீப் அந்த மாதிரி டீப் ஸ்லீப்லலாம் எந்த ஆப்பையும் போடல, எல்லாமே இருக்கட்டும் ரன்னிங்லேயே இருப்பா அப்படின்னு விட்டாச்சு. பரவாயில்ல. ஆனால் இப்படிலாம் இருந்தோம் உங்களுக்கு வந்து S25லேயே 7 hours SOT வருது. ஆமாம், அப்படிங்கிறது தான் ஹைலைட். நல்லா இல்லை மெல்லச்சாகும் அப்படின்னு சொல்லும்போது இப்போது நல்லா இருக்குது அப்படிங்கும்போது நல்லா இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லணுமா இல்லையா? கரெக்டு தான். இது வந்து இது என்ன சொல்லுங்க ப்ரோ, இதில் ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக்கு பதில் வெறும் ஸ்வைப் மட்டும் வச்சிருக்கீங்களான்னு மூஞ்சியை காமிச்சிடறான்ல. பட் எல்லாத்தையும் மூஞ்சி காமிக்காதீங்க ப்ரோ, ஓகே, வருத்தப்படுவாங்க ப்ரோ. ஏன் அவர் நம்மளை இப்படி மறைக்கிறாரு? அது ஃப்ரண்ட் கேமராலாம் மூஞ்சியை காட்டுறாங்க, அந்த காட்டுறதுங்க அது. ஐயோ பாருங்க, ஸோ அதுதான்
சரி சரி. ஒரே ஜாலியாக இருக்கீங்க. அதே மாதிரி இந்த சாம்சங் யூஸ் பண்ணுற ஹையர் அண்ட் யூஸ் பண்ணுறவங்க, இந்த ஒன் ப்ளஸ் யூஸ் பண்ணுறவங்கலாம் பிளாக் மேஜிக் கேமரா ஆப் ஸ்டோர்லேயே இருக்குது, யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் இது பிடிக்கல, என்ன சொல்கிறது, வீடியோ எடுக்கிறது இல்லை அது ஒரு ஆப்ஷனு. உங்களுக்கு வந்து சப்போஸ் கொஞ்சம் ப்ரோ கண்ட்ரோல்ஸ் வேணும் வீடியோ எடுக்கும்போது அப்படின்னு ப்ரோ கண்ட்ரோல்ஸ் பற்றி தெரிஞ்சவங்க இல்லை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ஈஸியாக இருக்குது கற்றுக்கிறதுக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ ஆக மொத்தம் எல்லாருக்கும் அட்வான்ஸாக ஹாப்பி நியூ இயர், ரிலேட்டடாக ஹாப்பி கிறிஸ்மஸ். இல்லை இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்குது. தேர்ஸ்டேக்குள்ளே போட மாட்டாங்கன்னா ஆமாம், ஏன்னா நாங்கள் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி பண்ண வீடியோவை இன்னும் வரல, அதனால முன்னேற்பாடாக சொல்லி வச்சுக்கிறது. இந்த வீடியோ நியூ இயருக்கு அப்புறமா வந்ததுன்னா அப்படி சொல்லக்கூடாது ப்ரோ, பேசாமல் சேஃபாக இருக்கிறதுக்காக ஹாப்பி பொங்கல் விஷஸ், அட்வான்ஸ் பொங்கல் விஷஸ் அப்படி சொல்லிட்டா சேஃப் எப்போ வேணால் போட்டுக்கலாம். தங்கையாக இருந்தாலும் சரி, எஸ்ஆர்கேயாக இருந்தாலும் சரி, யார் எடிட் பண்ணாலும் இல்லை இவட்ட வந்தால் சீக்கிரம் வந்துடும். ஆமாம், எஸ்ஆர்கே வந்து எல்லாத்தையும் பத்திரமா வச்சிருப்போம். நான் எஸ்ஆர்கேயோட வீடியோ அப்படின்னாக்கா நான் வெறும் ஹாப்பி நியூ இயர் தான் சொல்லணும். 2026 சொல்ல முடியாது, 2027 சொல்ல முடியாது. இது அதாவது 2027 மாற்றி எடிட் பண்ணி போட்டுருவான். என்னையா இப்போல்லாம் 28 S28 வர ரேஞ்சில் இருக்குது, S25 பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அதை 7 மணி நேரம் ஷூட்டிங்கிறாரு, 8.5 இது இருக்குங்கிறாரு 1 year. ஆமாம், இன்னும் நாங்கள் வந்து S10க்கு பேசுனது எல்லாமே இருக்குது எஸ்ஆர்கே கிட்ட. எஸ்ஆர்கே பார்த்துக்கடா, நான் உன்னை பற்றி தான் ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு. ஆமாம், எப்படி நரேஷ் வேற இருக்கான், அவனை வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாக இன்வால்வ் ஆவான் இனிமேல் எடிட்டிங்கில். அப்படி அவன்கிட்ட கொடுத்தா இனிமேல் யூஸ் பண்ணுவான். நரேஷ் பற்றி என்னங்க, நரேஷை பற்றி எங்கே ஞாபகப்படுத்துறீங்க? சரி, நரேஷும் எஸ்ஆர்கே அதாவது லேட்டஸ்ட் கான்வர்சேஷன் அவங்களுக்கு என்னன்னு தெரியல. என்னது, உங்ககிட்ட எத்தனை ப்ரோ பிச்சர் இருக்கு, உங்ககிட்ட எத்தனை ப்ரோ இருக்கு ப்ரோ, நீங்கள் அதாவது எஸ்ஆர்கே வந்து சரி இதெல்லாம் கேட்க நான் போவோம் அப்படின்ட்டுவான். அதே நம்ம நரேஷ்கிட்ட கொடுத்தா என்ன 10 நிமிஷம் தான் கொடுத்துருக்கீங்க, கொடுங்க நான் ஒரு 3 மணி நேரம் ஆக்கி தரேன் அப்படின்னு சொல்லி 3 மணி நேரம் ஆக்கிடுவாப்பில். உள்ளே இருந்து எல்லா டேட்டாலாம் எடுத்து போட்டு அது அப்படி. ஸோ அதனால் 2 பேருமே என்னுடைய அன்பு தம்பி. குறும்படமாக கொடுத்தா பெரிய படமாக ஆக்கிடுவான் ஃபுல் முழு நேரம். ஆமாம், முழு நேரம். ஆமாம், ட்ரெய்லர் கொடுத்தா போடும், ஃபுல் மூவி கிடைக்கும். ஆமாம் ஆமாம், ஸோ அது நம்ம ஆளுங்களோட ஸ்பெஷாலிட்டிங்க. ஓகே, ஆமாம். ஸோ சரி ரைட்டு, இருந்தாலும் நிறைய டாபிக். நியூ இயர் உங்களுக்கும் பெரிய லெவலில் வரணும். நம்ம எஸ்ஆர்கே நரேஷ் அவங்களும் பாவம் குடும்பஸ்தர்கள் ஆகணும் அந்த 2026ல. ஆல்ரெடி எப்படி தான் இருக்காங்க? இல்லை அஃபீஷியலாக ஒரு தடவை கல்யாணம் ஆகி அந்த மாதிரி ஆல்ரெடி 2-3 தடவை பண்ணிட்டாங்களா? ஆமாம். ஸோ நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு வாழ்த்தி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். மொத்தம் சாம்சங் யூசர்ஸ்லாம் ஹாப்பி. அங்கே பாருங்க ஒருத்தர் எழுந்து கை திட்டுறாரு. ஆமாம், சாம்சங் யூசர் பரவாயில்ல. ஏன்னா 5000 mAh பேட்டரியை வச்சுக்கிட்டு நீங்கள் 8000 9000 தரணுங்க. எல்லாரும் ஒரு 7 மணி நேரம் வருதுன்னா, அது 9 மணி நேரம் வருதுன்னா, இது வந்து ஒரு 7 மணி நேரம் வருதுன்றது வந்து ஒரு 2 மணி நேரம் டிஃப்ரென்ஸ். எனக்கு அந்த பெரிய பேட்டரிலாம் போக வேண்டாம், ஆப்டிமைஸ் பண்ணால் போருமே. அப்போ அந்த 7000 mAh 8000 mAh இருக்கலாம் ஆப்டிமைஸ் பண்ணான்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். அப்போ இவன்ட்ட 8000 mAh கொடுத்தா எப்படி இருக்கும்? ஜாலி தான். அதனால தான் கொடுக்குறது இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை கொடுத்தாலும் அவ்வளோதான். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அலுஃபா ஆப்டிமைஸ் பண்ணாமல் விட்ருவாங்க. 8000 தான் இருக்கே அப்படின்னு மற்றவன மாதிரியே. என்னென்னா இதுக்காக வந்து OnePlus 13 நான் வந்து ஏன் அப்படி இது பண்ணேன்னா, OnePlus 13 இப்போ அந்த பக்கு வந்திருக்கு, அது டவுன்லோட் ஆகிடுச்சு, எனக்கு தெரியாமல் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ அது ஒரு தடவை ஃப்ளாஷ் அடிக்கிறதுக்காக வீட்டில் அதை இது பண்ணிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா 6000 mAh, இதுக்கு இதை விட சீக்கிரமாக தான் பேட்டரி குறையுது அதில். ஓகே ஓகே. ஒரு தடவை ஃப்ளாஷ் அடித்தா அதுவும் சரியாகலாமோ அப்படிங்கிற ஒரு எனக்கு அதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா உடனே சார்ஜ் ஆகிடுது. அதுதான், மற்றபடி வாட்டில் பறக்கும். ஸோ அதனால தான். பட் இப்போ சாம்சங்கில் நல்லா இருக்குது. நல்லா இல்லைன்னு சொல்கிற உரிமை எனக்கு இருக்கும்போது, நல்லா இருக்குன்னு சொல்கிற உரிமையும் இருக்குது. ஸோ அதனால் இது வாழ்க்கை ஒரு வட்டம் மாதிரி, மேலே இருக்கிறவன் கீழே வருவான், கீழே இருக்கிறவன் மேலே போவான் மாதிரி. நல்லா இருக்கிற மொபைல் நாசமாக போகும், நாசமாக போகிற மொபைல் திடீர்னு நல்லா ஆகும். ஆனால் இல்லைடா அந்த மாதிரி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடணும். ஆமாம், உங்கள் காமேஷ். அதான் ஆல்ரெடி சொல்லிட்டோம். திரும்பியும் நான் சொன்னேன், ஐயோ உங்களுக்கு வேறு வேலை இல்லையா, கையை இறக்கிட்டு போங்க யாரு. சரி சரி, நான் இப்போ அப்படியே டேக் எடுக்கிறேன். நடுவில்